இனிய காலை வணக்கம். இன்றைக்கி குருஜினுடைய அற்புதமான ஒரு தகவல், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரின் அற்புதங்கள். என்னங்க ஆத்தா இப்படி நம்மளை சோதிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு மனதிலையும் ஒரு உடம்புலையும் ஆத்தா நிற்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படிப்பட்ட அந்த அம்பாளுடைய அற்புதமான ஒரு சொற்பொழிவும், அந்த சொற்பொழிவு சார்ந்த குறி சொல்வதும் ஒரு மனிதனுடைய தலையாய கடமை. அம்பாள் யார் ரூபத்தில், ஆண் பெண் ரூபத்திலும் இருக்கலாம், இல்லை ஆண் பெண் இருவரும் சார்ந்த ரூபத்திலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரின் அற்புதங்களை பற்றி தான் வரக்கூடிய காலங்களில் இந்த குருஜியின் வாயில் ஒரு நல்ல சொற்களாகவும் வந்த வார்த்தைகள் பலிக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்க போகுதுன்னா யாராலையும் நம்ப முடியாது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி இன்னைக்கு சனி பயிற்சியிலேருந்து உங்களுடைய பயிற்சி எல்லாமே மாறிடும். அந்த சக்தி, அந்த ஆத்தா எனக்கு அது அருள்வாக்கா கொடுத்தா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் இலவசமாகவே சொல்லி அதை உங்களுக்கு எல்லா விதமான அனுக்கிரகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறேன். இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? காயத்ரி அம்மா தான். அவங்க எங்கேருந்து எப்படி வந்தாங்கன்னு தெரியாது. அங்காள பரமேஸ்வரின் அற்புதமான வடிவமாகிய அந்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. என்றைக்கும் எந்த சொல்லுக்கும் ஒரு பலன் உண்டு. அப்படிப்பட்ட பலன்தான் இந்த என் சாயப்பா படவட்டம்மன் குருஜின் மூலியமாக என்னை குருவாய் ஏற்றுக்கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஒரே எண்ணம், ஒரே செயல். நாம் எந்த தவறு செய்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரே அற்புதமான அந்த அம்பாள் தாங்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அவளிடம் நாம் சரணடைந்து விட்டால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்திடும். இது சிவபெருமானுடைய உத்தரவுங்க. சிவபெருமான் சிவசக்தியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் தாங்க அங்கே மேல்மலையனூரில் ஆதிபராசக்தியாக இருக்கா. மேல்மலையனூர் ஆதிபராசக்தி யாருன்னா அங்காள பரமேஸ்வரி தாங்க. முருகரையும் விநாயகரையும் தன்னில் கையில் அடக்கம் வைத்து அந்த மயானம் என்று சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த முப்பெரும் தொழிலையும் செய்யும்போது நமக்கு மோட்சத்தை கொடுக்க பொருள் அந்த அங்காள பரமேஸ்வரி. அதனால் யாருக்கு என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சொல்வாக்கியம், நம்முடைய சொல் பலிதம் எல்லாம் அம்பாள் நம்ம உடம்பில் கண்டிப்பாக பேசுவான்றதை நீங்களும் நம்பலாம். நானும் அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி இந்த குருஜியின் அங்காள பரமேஸ்வரன்